வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குறள், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் என்பது பொருள். ஒரு நாள் தந்தையை ஒரு உயர்தர ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்துச் சென்றான் மகன். தந்தையோ வயது முதிர்ந்தும் கொஞ்சம் இயலாமலும் இருந்தார். அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பலவீனமாக இருந்ததால் சோற்று பருக்கைகளும் உணவு துண்டுகளும் அவரது சட்டை ஜீன்ஸ் மீதும் தரை மீதும் விழுந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்து சாப்பிடுவோர் இதை பார்த்து தங்கள் முகத்தை சுழித்து கோணல் மாணலாக்கி மகனை பார்த்து முறைத்து கொண்டு இருந்தனர். ஆனால் மகனோ மிகவும் அமைதியாக அப்பா சாப்பிடுவதையே பார்த்து கொண்டிருந்தான். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் மகன் எந்த தயக்கமும் இல்லாமல் தனது தந்தையை ஓய்வு அறைக்கு அழைத்துச் சென்று அவரது முகத்திலும் ஆடையிலும் ஒட்டியிருந்த உணவுப் பருக்கைகளை துடைத்து கழுவி அவரது தலையை வாரி கண்ணாடியையும் துடைத்து அவருக்கு மாட்டினான். இருவரும் ஓய்வு அறையிலிருந்து வெளியில் வர ரெஸ்டாரண்ட் மிக அமைதியானது. மகன் கவுண்டருக்கு சென்று பில்லிற்கு பணம் செலுத்தி தனது தந்தையை கவனமாக அழைத்துச் செல்ல தயாரானான். அப்போது அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஒருவர் எழுந்து, எதையாவது விட்டுவிட்டு செல்கிறீர்களா என்று கேட்டார். மகனோ, இல்லையே, நான் எதையும் மிஸ் பண்ணவில்லையே என்றான். அதற்கு அந்த மனிதர், இல்லை, நீங்கள் இங்கு சிலதை விட்டுவிட்டு செல்கிறீர்கள். இளையோருக்கு ஒரு பாடத்தை விட்டுவிட்டு செல்கிறீர்கள். அத்தோடு எல்லா பெற்றோருக்கும் நம்பிக்கையை விட்டுவிட்டு செல்கிறீர்கள் என்றதும் அந்த ரெஸ்டாரண்டே மிக அமைதியானது. மிக பெரிய மதிப்பு என்னவென்றால், எம்மை கவனமாக பார்த்து கொண்ட வயது முதிர்ந்தோரை நாமும் கவனமாக பார்த்து கொள்ளும் திறமைதான். எமது பெற்றோரும் முதியோரும் தங்களது வாழ்வின் நேரத்தை, பணத்தை, நிபந்தனையற்ற அன்பை எமக்காக தியாகம் செய்ததோடு எம்மை மிகுந்த மரியாதையோடு பார்த்து கொண்டார்கள். நீங்களும் அவர்கள் மேல் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தால் இதையும் ஷேர் பண்ணலாம். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். வள்ளுவத்தை படிப்போம், அதன்படி நடப்போம்.